This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel is meant for educational purpose only. எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குடா. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிறத ஒரு மாசத்துல சம்பாதிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேசிஎக்ஸ் தமிழ். நான் உங்கள் ஜேசி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர் வேலட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேமுக்கு டெபாசிட் வித்ரா பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக்கே தான். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க்கில் பண்ணி பேங்க்கில் வித்ரா பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்கள் பேங்க் ஃப்ரீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க்குமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கும் ஆயிரக்கூடாது நான் போடுறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிற மாதிரி சின்ன ஒரு மோட்டிவேஷன். ஸோ இதை நீங்கள் மோட்டிவேஷன் எடுக்கிறத விட லைஃப்ல ஒரு ரியாலிட்டியை பிடிச்சிக்கணும். மைண்ட் செட்னா என்னங்கிறத பிடிச்சிக்கோ. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இதை வந்து இதுதான் நீ சொல்கிறாங்க புரியல ப்ரோ அப்படிங்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. அது ரொம்ப புரியுது. படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த படிப்பான பொறுத்து தான் நம்மளால் முன்னேற முடியும். நினச்சி வாழ்கிறவங்க கம்மி பேர் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணும். ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும் போன வழியில் செய்யறேன். அந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணிக்கும். ஆனால் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, உங்களோட மைண்ட் செட் தான் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டுக்கு ப்ராப்பராக வச்சு உங்கள் ஸ்கில்லை வளர்க்கணும். ஸ்கில் இருக்கப்பே மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் நீ அச்சீவ் பண்ணலாம். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு ஆம்பளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயமாக தான் இருக்கும். ஏன்னா 18 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்பாதிச்சுதாகணும். யாருமே வீட்டில் இருக்கவும் முடியாது. ஸோ எல்லா பசங்களுமே நம்ம வேலைக்கு போய்தாகணும். ஆனால் நம்ம ஸ்கில்லை வச்சு வேலைக்கு போனாலுமே நம்ம ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு ஏர்ன் பண்ண சொல்லி கொடுக்கும். ஆனால் உங்களோட மைண்ட் செட்டு தான் அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்டோடு சேர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். மைண்ட் செட் கரெக்டாக இருந்து போட்டு போகணும் யாருமே இல்லை. உங்களோட ஸ்கில் இருக்கட்டும். ஸ்கில்லோட சேர்ந்து உங்கள் மைண்ட் செட்டையே வளர்த்துக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நியூட்டோ 143ங்கிற மெம்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ லெவல் மெயின்டைன் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் மெயின்டைனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி நம்ம ப்ராப்பராக லெவல் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ ஃபண்ட் இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பெட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2x மெத்தட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப 3x நிறைய பேர் சில டெலிகிராம் சேனல்லாம் 3x வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து 3x யூஸ் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கும். நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் 3xலாம் போகாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாவோ 2 ரூபாவோ இல்லை 100 ரூபா வச்சுன்னா ஃபர்ஸ்ட் பெட்டிங் 1 ரூபா எடுங்க. நான் இதில் 10 ரூபா போட்டுருக்கேன். இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 2K 3K பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபா எடுக்கலாம். ஸோ ஏன்னா 7 லெவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 7 லெவல் ஃபண்ட் வரையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவலாக போட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் போகும் லெவலு. ஒரு 7 லெவல் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்பராக வின் பண்ணலாம். இந்த இடத்துல 7 லெவல் மெயின்டெனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 இல்லைனா 5வது லெவலில் ஷோராக வின் பண்ணி ஆகணும். நீங்கள் 6 to 7 லெவலுக்கு கொண்டே போகக்கூடாது. உங்கள் ப்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5ல் வின் ஆகணும். ஏன்னா 6 to 7 ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான ஃபண்டு. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 லெவல் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வின் பண்ணல அப்படின்னா நீங்கள் அடுத்து 6 to 7 வந்து நீங்கள் பெட்டிங் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி அமௌண்ட் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒரு சேஃபோடு நீங்கள் வெளியே போகலாம் பாதி அமௌண்ட்டோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் பெட் பண்ணி லாஸ் பண்ணிட்டு மொத்தமாக கேம் வந்து 0 பேலன்ஸ் வச்சுட்டு எப்பயும் வெளியே போகாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்டை வந்து வேற ஒரு மாதிரி மாறிடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees பெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிக்கு சொல்கிறேன்னா பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரூபா நம்ம பெட் பண்ணுறோம். ஸோ அது லாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம போகணும், மூவ் ஆன் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வின் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் 10 ரூபா தான் பெட் பண்ணணும். இல்லை நீங்கள் 5 ரூபா பெட் பண்ணி திரும்ப 5 ரூபா தான் பெட் பண்ணி ஆகும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வின் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து லாஸ் பண்ணுறீங்களோ இந்த 10 ரூபா லாஸ் ஆனால் மட்டும்தான் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆனாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 20 rupees பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் பெட் பண்ணுவேன். ஸோ அதுவும் எனக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா நான் 40 rupees பெட் பண்ணுறப்ப எனக்கு 39 rupees வரும். ஸோ இந்த 30 rupeesம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிரும். ஸோ 9 rupees பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். இந்த இடத்துல 4th லெவல் நான் பார்த்தீங்கன்னா 80 போடாமல் 2x பார்த்தீங்கன்னா 90 போட்டிருக்குன்னா ஸோ இதை நீங்கள் 80 கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அமௌண்ட் வரப்போ உங்களுக்கு அந்த 10 ரூபாயில பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே 3 லெவல் வரையும் பார்த்தீங்கன்னா 2 லெவல் ஒரு 2 to 3 லெவல் பார்த்தீங்கன்னா 2xலேயே போங்க. 2x போனதுக்கப்புறம் ஒரு 4th to 5 லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 5 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான லெவல் சார்ட். ஸோ மேக்ஸிமம் ஒரு 7 லெவல் ஃபண்ட் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 to 5ல பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வின் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு மேலே போகாதீங்க. ஆனால் 7 லெவல் ஃபண்ட் வச்சுக்கிறது உங்களோட சேஃப் தான். ஏன்னா 7 லெவல் நீங்கள் அமௌண்ட்டை பிரிச்சுட்டீங்கன்னா உங்களோட பெட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 5 லெவல் லாஸ் ஆனால் கூட தெரிஞ்சுக்காது. ஆனால்
6 to 7 லெவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அதை நீங்க பெட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் சார்ட். இதுவுமே புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படி இல்லைன்னா நீங்க டெலிகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ணுங்கிறத நான் சொல்லி தரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி டெபாசிட் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம எப்படி டெபாசிட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஏஆர் வாலெட்ல டெபாசிட் பண்ணணும்னா ஏஆர் வாலெட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இமேஜ் ஒன்றை பாருங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காமிக்கும். ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா குயிக், யூபிஐ, ஓடிபி யூபிஐ, பேங்க்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ் வந்து யூபிஐன்னு இருக்கு. ஸோ நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எரர் அதிகமாக வரும். ஸோ பக்கத்தில் இருக்க ஓடிபி யூபிஐன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். டிஃபால்ட், லார்ஜ், ஸ்மாலு. ஸோ நீங்கள் எப்படி அமௌண்ட் வந்து இது பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு 100, 200 பண்ணுறீங்கன்னா ஸ்மாலில் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100, 200 இருக்கும். இல்லை நீங்கள் பெரிய அமௌண்ட் 3000, 1000 பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டில் இருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் பைங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் 3ல இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வரும். ஸோ அதில் உங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணி பைங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைனா மேலேயே பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆர் ஃபோன்பே இது 2 ஆப்ஷன் இருக்கும். கைஸ் இதில் இம்பார்ட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாப்புலராக வந்து ஜிபே தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஏஆர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஜிபே கிடையாது. ஒன்லி பேடிஎம் அண்ட் வந்து ஃபோன்பே மட்டும்தான். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோன்பே யூஸ் பண்ணுங்கள். ஃபோன்பே வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே வரல. இந்த மாதிரி நீங்கள் 4th இமேஜஸ் ஸ்கேனர் வந்ததுக்கப்புறம் மேலே இருக்க ஃபோன்பே தொட்டிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோன்பே பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும். ஸோ ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதனால் வந்து ஒரு பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப வந்து ஃபோன்பேக்குள்ளே போகிறப்ப லாக் அவுட் ஆகிருக்கும். திரும்ப நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதில் நீங்கள் லாகின் பண்ணுறதுனால அதில் லாக் அவுட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணதுக்கப்புறம் யூடிஆர் நம்பர் வரும். ஓகேங்களா? யூடிஆர் நம்பரை பார்த்தீங்கன்னா இமேஜ் 4ல் ஸ்கேனர் கீழே பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் கேட்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கன்ஃபார்ம் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். கீழே நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் 5th இமேஜ் பாருங்கள். அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போனஸோட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏறும். ஸோ ஏஆர் வாலெட்டில் என்ன ஒரு ப்ளஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை பை பண்ணிட்டு திரும்ப செல் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3K 4K ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 300 இது இந்த ட்ரான்சாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சேல் பண்ணுறதுங்களை பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம செல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆப்போட இன்டர்ஃபேஸ் திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் எடுக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை சைடு போயிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் ஆப்ஷன் தோணும். ஓகேங்களா? செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் செல் ஏஆர்பின்னு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே உங்களோட அமௌண்ட்டும் காமிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50, 100 இப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 100 இல்லை வந்து 200 இப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 190 வச்சிருந்தா கூட பண்ண முடியாது. 100 தான் பண்ண முடியும். மிச்சம் 90 பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்டாக மட்டும் தான் இந்த அமௌண்ட்லாம் பண்ண முடியும். 00, 00 இப்படி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 300 நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 300 நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் 3ல பாருங்கள். அந்த இடத்துல நான் வந்து 300 நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 300 ஏஆர்பி நான் செல் பண்ணுறதுக்கு 300 கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் செல்லுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணனா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணுறனா மட்டும் போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்னு காமிக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆகும். அது வந்து நம்ம வந்து செல் பண்ணுறோம், அதர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் அமௌண்ட்டை யாராச்சும் பை பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை பை பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா செல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு 10K 15K பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து இது சீக்கிரமே முடிஞ்சிடும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம செல் பண்ணுற டைமை பொறுத்து. ஸோ கைஸ், ஏஆர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட யூபிஐ வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு தான் சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு எப்படி இதை ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இமேஜ் 1 பாருங்கள். இமேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் 2வதா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் யூபிஐன்னு காமிக்கும். ஸோ அதை தொட்டு நீங்கள் வந்து ஃபோன்பேயில் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை பேடிஎம்ல ஆட் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் ஃபோன்பே ஆட் பண்ணுறேன்னா ஃபோன்பே கிளிக் பண்ணனா போதும். ஸோ என்னோட யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே என்ன வச்சிருக்கணும் அதை நீங்கள் காமிக்கும். ஸோ நான் ஆட் கொடுத்தா மட்டும் போதும். ஒரு ஓடிபி வரும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்தேன்னா கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ இமேஜ் 5ல் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஃபோன்பேயோட யூபிஐ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா? நான் ஒருவேளை ஃபோன்பே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேடிஎம் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2மே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் அகைன் கீழே பார்த்தீங்கன்னா ஆடு காமிக்கும். நீங்கள் ஆடு கொடுத்து திரும்ப உங்களோட யூபிஐ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இது வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபோன்பே அண்டு பேடிஎம் இது 2 தான் யூஸ் பண்ணீங்க. ஸோ 2மே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ரா எப்படி பண்ணணுங்கிறத நல்லா தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணியுமே உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இதை முடிஞ்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
இல்லை ஒன்றுக்கு இல்லை 2 வீடியோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.